தமிழகத்தை பொறுத்தவரை நாளொரு மேனியும் பொன்னொரு வண்ணமாக வாரந்தோறும் மாதந்தோறும் வழக்கறிஞர்கள் கொடுமையாக தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு தூத்துக்குடியிலே முத்துக்குமார், கன்னியாகுமரியிலே கிறிஸ்டோபர், சைதாப்பேட்டை, திருநெல்வேலி, திருவான்மையூர் போன்ற மாநகரங்களிலே படுகொலைகள் செய்யப்பட்டன. அதுவும் காவல்துறை அலுவலகம் முன்பாக பட்ட பகலிலே நடு ரோட்டிலே வெட்ட கொல்லப்படுகிறார். அதுபோல 2 தினங்களுக்கு முன்பாக இந்த ஒசூர் நகரிலே நாம் இப்போ எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? நீதிமன்ற வளாகத்தில் கேட்டிலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ அதே இடத்தில், அதுவும் வழக்கறிஞர் உடையுடன் அவர் கட்டில் தான் நடத்தக்கூடிய கட்டுகளை கையில் ஏந்தி வரும் பொழுது கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். குற்றுயிரும் கொலையுருமாக மருத்துவமனையில் எதிரே உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரையும் சென்று சந்தித்து டாக்டரிடம் நலம் விசாரித்தோம். மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2-3 தினங்களுக்கு அப்சர்வேஷனில் இருக்க வேண்டும் என்று டாக்டரும் கூறியுள்ளார்கள். இந்த நிலை தொடரக்கூடாது என்று எங்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் கருதியதால் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் 2 நாள் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி அந்தந்த நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று கருதி எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞருடைய கூட்டப்பட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை, சட்ட அமைச்சரை சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தோம். பரிசீலிப்பதாக கூறினார்கள். ஏன் மத்திய அரசை கேட்டோம் என்றால், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்திலே அவர்கள் உள்ளார்கள். அதே நேரத்தில் நாங்கள் மாநில அரசினுடைய முதல்வரையும் சந்தித்து தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். அவரும் பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்றுவதாக கடந்த ஆண்டு கூறியுள்ளார். இதுவரை அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்திய அளவிலே மத்திய அரசாங்கமும் இந்திய அளவில் உள்ள 30 லட்சம் வழக்கறிஞர்களை பாதுகாத்திட ஒரு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வரும் என்று 1.5 லட்சம் வழக்கறிஞர்கள் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கு. இது பர்சனலா அவங்களுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸ்ல நடந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பா நினைச்சுக்கோண்டா. இதுவரை நடைபெற்ற மருத்துவர் தாக்குதலாகட்டும், டீச்சர் தாக்குதலாகட்டும், அதில் மட்டும் தனிப்பட்ட தாக்குதல் அல்லவா? வழக்கறிஞர் ஏன் புறக்கப்படுகிறார் என்றது எனக்கு தெரியவில்லை. வழக்கறிஞர் தாக்கப்பட்டால் அது தனிப்பட்ட நபர், யாரோ வேறொருவர் தாக்கப்பட்டால் அது சமுதாய கருத்துள்ளது. நான் மருத்துவரை குறை சொல்லவில்லை, டீச்சரை குறை சொல்லவில்லை. ஏன் எங்களை புறக்கணிக்கிறீர்கள்? வழக்கறிஞர் சமுதாயம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது? இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய நாங்கள், வழக்கில் இருந்து இந்த அரசியல்வாதிகளை காப்பாற்றக்கூடிய நாங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தரத்தை உயர்த்திட நாங்கள், சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய சமயம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசே மாநில அரசே
மாநில அரசு உறுதி செய்